மரத்துக்கடியில தான் போட்டிருக்கோம். இப்போ போதி மரத்துக்கடியில போதி தர்மருக்கு ஞானம் கிடைச்சதுன்னு சொல்றாங்க. அது உண்மையா? உண்மைதான். அதாவது அந்த மரத்துக்கு உண்டான சக்தி வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து சுவாசிக்கிறது மூலியமா கிடைக்குது. ஓகேவா? அந்த மரத்துக்கடியில உட்காந்து போதி நம்பர் தியானம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து அறிவு கிடைச்சது. அதனால இங்க இருக்கிற எல்லா மரமும் ஒவ்வொரு சக்தியை பெற்றிருக்கு. அந்த மரத்தோட சக்தியை நம்ம சுவாசிக்கிறோம். அப்போ என்ன ஆகுது? நம்மளுக்கும் ஒரு அறிவு கிரியேட் ஆகுதுங்க. நம்மளும் வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கும். அது எப்படி அது எப்படி அடையிறது அப்படிங்கிறத நம்ம இந்த மரத்துக்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி. இப்போ வந்து முன்னொரு காலத்துக்கு போகணும். முன்னொரு காலத்தை இப்போ பக்கத்தில் இருக்கிற காலமே வச்சுக்கோமே. ஒரு காடுகள்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக மரம் இருக்கும். காடுகள் இருந்தால் மரம் இருந்தால் மழை நல்லா வரும். இப்போ அந்த மரங்கள்லாம் என்ன சொல்லிச்சான்? கடவுளே, எங்களுக்கு மழை நீர் போதும், எங்களுக்கு அதிகமான மழை நீர் தேவையில்லை. சரி, அதுக்காண்டி என்னடா பண்ண சொல்ற அப்படி மரத்துக்கிட்ட கேட்கும் போது மரம் சொல்லிச்சான், அங்க எங்களோட சொந்தக்காரங்களா இருக்காங்க, எங்களோட நண்பர்களும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மரம் தண்ணி தேவைப்படுது, அதனால அவங்களுக்கும் போய் தண்ணி கொடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுச்சான். நீ பரவாயில்ல, நீ சொல்றதுக்காக நான் செய்யறேன்ட்டு அப்போ மழை அங்கங்க விழுக ஆரம்பிச்சிச்சு, மரங்களும் பெருக ஆரம்பிச்சிச்சு. இதுதான் கதை. ஓகேவா? இந்த மாதிரி மரங்களோட நல்ல குணத்தை நம்மளும் பெற்றுக்கலாமே. நம்மளுக்கு தேவையானது போதும், நம்மளுக்கு எச்சா இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுத்துடலாம். ஓகேவா? நம்மளுக்கு எச்சா இருக்கிறத நம்ம என்ன சேமிச்சு வைக்க போறோம்? சரி, சேமிச்சு வச்சோம், அது அடுத்தவங்களுக்கு தான் பிரயோஜனம் ஆகும். ஓகே, சரி. நான் ரொம்ப பேச விரும்பல. இப்போ ஒரு கான்செப்ட் வச்சுக்கலாம். ஒரு ஸ்கூல் இருக்கு, ஸ்கூல்ல ஒரு வகுப்பு இருக்கு, வகுப்புல ஒரு ஆசிரியர் இருக்காரு. அந்த ஆசிரியர் பேரு சாலமன் பாப்பையா. ஓகேவா? சாலமன் பாப்பையா இருக்கிறாரு. நம்மளோட தமிழ் சினிமா நடிகர்கள்லாம் வராங்க. வந்து அவங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க, வாங்க நம்ம ஸ்கூலுக்குள்ள வகுப்பறைக்குள்ள போய் பார்க்கலாம். அன்பு பெரியோர்களே, அழகு பெண்களே, பேரழகான ஆண்களே, அனைவருக்கு வணக்கம்யா. இந்த முப்பேறு விழால அருமையா இருக்குல்லே. நம்மள வேற வகுப்புல விட்டுட்டாங்க. இப்ப நம்ம முதல்ல என்ன பண்றது தெரியல. வாங்க அட்டெண்டன்ஸ் எடுப்போம். முதல்ல வாங்க பிரகாஷ் ராஜ், நீங்க வந்து அட்டெண்டன்ஸ் சொல்லுங்கய்யா. சொல்லு. லப்பட இவன் யாருயா? இவன் ஆசிரியர்கள்லாம் ஐ லவ் யூ சொல்லிட்டு இருக்கான். தம்பி, நீங்க ஒரு அட்டெண்டன்ஸ் சொல்லுங்க. தப்பு, உனக்கு நான் ஐ லவ் யூ சொல்லல. தனலட்சுமி சாவிடு. தம்பி, எல்லாத்துக்கும் தனலட்சுமி சாவிதான், எனக்கும் அவங்க சாவிதான். இப்ப நீங்க அட்டெண்டன்ஸ் சொல்லுங்க. தப்பு. கோட்டை வாசல் இந்த கோயில் வந்த வரைக்கும் கொலை பண்ணிருக்க. ஏதோ அப்துல் கலாம் கையால அவார்டு வாங்கின மாதிரி பேசிட்டு இருக்கான். சரி, இவன ஆக மாட்டா, நீ ஓரமா உட்காரில்லே. அடுத்ததா வாங்க நம்ம மினி சக்கரவர்த்தி அவங்க, வாங்க வந்து அட்டெண்டன்ஸ் சொல்லுங்க. என்ன கண்ணே அடிச்சிருப்பேன், 8 கிராமத்துக்கு நந்தாக்கன் இன்சார்ஜ். சரியா, நீ பேசுறதுலாம் போதும். அது என்ன ஆடு சொல்லிட்டு இருக்கு? நான் வளர்க்கிற மாடு என்ன நல்லா பார்த்துக்கிட்டு கண்ணே, அதனாலதான் அதோட ஞாபகமா நான் சொல்ற கண்ணே. சரி, இவன் மாட்டு மேல ரொம்ப அக்கறையா இருக்கிறான். இவனே அந்த மாடு நல்லா பாத்துக்குது, அதனால நம்மளும் மரத்து மேல அக்கறையா இருக்கோம்ல, அதுவும் நம்மள நல்லா பாத்துக்குதுலே. சரி, இவனும் வந்துட்டா, அட்டெண்டன்ஸை சொல்லிட்டா, இவன் ஓரமா போய் உட்காந்து. அடுத்ததா நம்ம வகுப்புக்கு லேட்டா ஒருத்தவங்க வந்திருக்காங்களே, வாங்க ரகுவரன் தம்பி, நீங்க அட்டெண்டன்ஸை சொல்லுங்க. ஏயா வகுப்புல வந்து அட்டெண்டன்ஸை சொல்ல சொன்னா ஏயா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கே? மான்னி பாசா அவங்க இருக்காங்களே, அட்டெண்டன்ஸை சொல்லலே முதல்ல. வகுப்புல வர்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? டெய்லியும் காலையில நேரத்துல எந்திரிச்சு முடிச்சோடனே பல்லு வெள்ளக்கணும், குளிக்கணும், காலை கட்டன் கொட்டிக்கணும். அதை முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா பஸ் ஸ்டாண்ட்ல 4 நண்பர்கள்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க நம்ம மண்டைய குழப்பி என்னென்னமோ பண்ணுவோம்.
அது ஒரு விஷயமா? அது மட்டும் இல்லாம பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏறினதுக்கு அப்புறம் கண்டக்டர் கிட்ட காசு இல்லாம சார் 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 நாளைக்கு வந்துடுறோம் சார், நாளைக்கு கூப்பிடுறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு வகுப்புக்கு வந்தா என்ன லேட்டா வர கேக்குறியா? அடியில போ. ஏயா வேண்டாம் ஐயா, அடியில பாவம் வைக்க வேண்டாம், நீயும் ஆக மாட்டே போய் ஓரமா உட்காரு. அடுத்ததா நம்ம வகுப்புக்கு வந்திருக்காக நம்ம சிம்பு தம்பி, வாங்க வந்து அட்டெண்டன்ஸ் சொல்லுங்க. நீங்க ரொம்ப சூப்பருங்க, ரொம்ப அருமையா இருக்குங்க. நம்ம அட்டெண்டன்ஸ் சொல்லுங்க. வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம். இவ்வளவு முக்கியம். என்னமா பண்றது? ஏயா இங்க பாத்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப டயர்டா இருக்காங்க. இவ்வளவு நீங்க கிளாஸ் தட்ட சொன்னா எப்படியா தட்டுவாங்க? நீ ஆக மாட்டே போய் ஓரமா உட்காரில்லே. சரி, அடுத்ததா நம்ம வகுப்புக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. வாங்க பாக்கியராஜ் அவர்கள் வந்து அட்டெண்டன்ஸ் சொல்லுங்க. அதாவது என்ன அட்டெண்டன்ஸ் சொல்ல சொன்னா நான் பழைய கதையை தான் சொல்லுவேன். அதனால இந்த அட்டெண்டன்ஸ் சொல்ல சொல்லாதீங்க, நான் அப்படியே ஓரமா உட்காந்துக்கிறேன் சார். சரிலே, இவங்க பழைய கதை சொல்லுவாங்கன்னு ஒத்துக்கிட்டாங்க. இவங்க போய் ஓரமா உட்காந்துக்கிட்டாங்க. ஆக வகுப்புங்கிறது நம்ம பாடகத்துக்கு வந்த ஒரு கல்வி கூட தான் தவிர நம்ம கலாய்க்கு வந்த ஒரு இடம் இல்லை தவிர தோழர்களே. அதனால கல்வி மேம்பட, மரங்கள் இன்னும் மேன்மேலும் வளர நாம இன்னும் முன்னேறுவோம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த வாய்ப்புக்கு நன்றி தந்த எங்களது பள்ளி ஆசிரியர் திரு உதயகுமார் சார் அவர்களுக்கு நான் இந்த மேடையில் நன்றி சொல்லிக்கிறேன். சார் நன்றி சார். நன்றிங்க கலையரசு. கிடைத்த மேடையை ரொம்ப அற்புதமாக பயன்படுத்திக்கிறீங்க. அவருக்கு சிறப்பு செய்யும் விதமாக ஒரு சிட்டுக்குருவி பெட்டியை நம்ம துரை அவர்கள் பரிசாக கொடுக்குறாங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் பொருத்தி அதை ஒரு ஃபோட்டோவாக எங்களுக்கு அனுப்பிச்சுடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் கொடுங்க. இந்த பெட்டிகளை எடுத்துகிட்டு போகிற போது எடுத்துகிட்டு போய்க்கலாம்.